வணக்கம். வேண்பிறை யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஐபிஎல் அல்லாத மேட்சுகளுக்கெல்லாம் டெமோ டீம்ஸ் கொடுத்துட்ருப்போம். ஐபிஎல் மேட்ச்சு குரூப்பில் அதில் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வீடியோவில் கொடுக்குற தகவல் வச்சுட்டு அல்லது இதை பற்றி நம்ம எடுக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன் டைப் என்ன அப்படிங்கிற அந்த விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா யூடியூப் மெம்பர்ஷிப்பில் நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம். மந்த்லி 3-4 வீடியோஸ் வரைக்கும் அதில் போடுவோம். எந்த மாதிரி லேர்ன் பண்ணணும், டேபிள் சில விஷயங்கள் நம்ம எந்த இதுலேருந்து ப்ரிடிக்ஷன் எடுக்கிறோம், அதில் எப்படி பிளேயரை பிக் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு லேர்னிங் சீரீஸ் மாதிரி அந்த வீடியோவும் கொடுத்துட்ருக்கோம். அது தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். டெலிகிராம்லேயும் டீம்ஸ் வரும். இந்த டோர்னமெண்ட்டுக்கு பண்ணலை, இது குரூப்பில் எப்பவும் பெரிய டோர்னமெண்ட்டு நம்ம குரூப்பில் பண்ணுவோம். அந்த குரூப்லேயில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதை விடவும் முக்கியமாக டீட்டெயில்ஸ் நிறையா ஷேர் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி டீம் எடுக்கலாம். ஓகேங்களா? குரூப்பில் இப்போ யாரும் ஜாயின் பண்ண முடியாது, அதை யாரும் கேட்க வேணாம். இனி வர்றவங்க எல்லாத்துக்குமே வீடியோஸ் பார்த்துக்குங்க. மெம்பர்ஷிப் தேவைப்படுறவங்க யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வீடியோலேயும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணியே நீங்கள் டீம் மேக் பண்ணாலே பெட்டர் ரிசல்ட் வரும். நிறைய பேர் பழைய வீடியோ மாதிரி இப்போ இல்லை அப்படிங்கிற ஒரு இது வைக்கிறீங்க. பழைய வீடியோவில் நம்ம இந்த பிளேயர்ஸ் லோ பிக்கில் இந்த கேட்டகரியில் லோ பிக் பிளேயர்ஸ் வருவாங்க. இந்த குறிப்பிட்ட ஒரு சில பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் எடுக்கணும். அதே போல் அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு நம்ம கொடுத்துட்ருந்தோம். அதுதான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு புரியுது எனக்கு. ஐபிஎல்லை பற்றி கொஞ்சம் புரிதல் வேணும். ஐபிஎல் மேட்ச்சில் இம்பேக்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது. நேற்று மேட்ச்சில் கூட நம்ம ட்ரேடிங்காக அந்த சின்ன சஜஷன் கொடுத்துருந்தோம். இனி வைசாக் விஜயகுமார் ப்ளே பண்ண வர்றாரு அப்படின்னா, இம்பேக்டில் வர்றாருன்னா அப்போது கொஞ்சம் கஷ்டம் சேஸ் பண்ணுறதுக்கு. அவரோட ஓவர் நல்லா இருக்குது. அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருந்தோம். அந்த தகவலும் உங்களுக்கு டெலிகிராமில் கிடைக்கும். இதை இங்கே எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயங்கள் பிளேயர்ஸை டோட்டலாக சேஞ்ச் பண்ணும். எஸ்டர்டே மேட்ச்சில் தொடர்ச்சியாக அந்த ஐபிஎல்லில் கேப்டன் பிக் கரெக்டாக நம்ம பிக் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். லாஸ்ட் மேட்ச் நம்ம சாய் சுதர்சன் எடுத்திருந்தோம். பட் கேப்டன் பிக்கில் ஸ்ரேயஸ் ஐயரை நம்ம பிக் பண்ணலை. இப்படி ஸ்ரேயஸ் இருந்தார். ஆனால் சசாந்த் சிங்கு, அந்த பி ஆர்யா அப்படின்றது அந்த பிளேயர், இவங்களெல்லாம் நம்ம கரெக்டாக பிக் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் நல்லா எடுத்திருந்தோம். இந்த ரூத்தர்ஃபோர்டு, ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும் மிஸ்ஸு அந்த லிஸ்ட்டில். கேப்டன் பிக்லேயுமே நம்ம கில்லு, சுதர்சன், ஸ்ரேயஸ் ஐயர் எடுக்கலை. கில்லு, சுதர்சன், பி ஆர்யா, இவங்கள எடுத்திருந்தோம். இப்போ நேற்று மேட்ச்சில் நமக்கு மிஸ் ஆனது ஸ்ரேயஸ் ஐயர். எப்படி இந்த ஸ்ரேயஸ் ஐயர் உள்ளே வந்தார் அப்படின்னா, இந்த ரூத்தர்ஃபோர்டு இவங்கெல்லாம் வர்றதுனால ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆகுது. அது போக சரியாயிடும். இந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் புரியும். இங்கே நான் பிக்கிங் கொடுக்க முடியாத ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, இதுதான். யாராலையும் இதை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இதுக்கப்புறம் இப்போ 6வது மேட்ச்சுக்கான வீடியோ போட்டுட்டோம். இது 7வது மேட்ச்சுக்கான வீடியோ. இதுக்கப்புறம் ஓரளவுக்கு யார் இம்பேக்டில் வெளியே போவா, யார் உள்ளே வருவா அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். அதையும் தாண்டி ஆன் டைம் ட்ராக்கை பொறுத்து இது சில நேரங்களில் மாறலாம். அதனால தான் இந்த கேட்டகரியில் இந்த பிளேயரை எடுங்க, அதாவது லோ பிக்கு எங்கே வரும் அப்படிங்கிறதான் நம்ம பல வீடியோவில் சொல்லுவோம். அதுதான் நான் மீன் பண்ணிக்கிறேன். அது இங்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. ட்ராக்கை பேஸ் பண்ணி டீம் போடுறது பெட்டர் சாய்ஸ். அதை கொஞ்சம் பேஸ் பண்ணிக்கங்க. கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை ஆன் டைமில் ட்ராக்கை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு சில பிளேயர்ஸை நம்ம சொல்கிறோம். இந்த கேட்டகரியில் இப்படி வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ட்டு. அது எப்படி கன்ஃபார்ம் நடக்குன்னா, ஒரு பேட்டிங் கேட்டகரியை சார்ந்து ஒரு 4-5 பிளேயர் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா, பேட்டிங் ட்ராக்னால் அந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அப்போது மற்ற இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. அதேமாதிரி பவுலிங் பேஸில் பிளேயர்ஸை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பிளேயரை அந்த கிரவுண்டு பவுலிங் பேஸில் மூவ் ஆகும்னு நினச்சா அந்த பிளேயர்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு பேட்டிங்கில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் ஒரு சில பிளேயர்ஸை மிஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில புரிதல் தேவை. இதுக்கு 2 ரீசன். ஒன்று ட்ராக்கை பேஸ் பண்ணி, இன்னொன்று இம்பேக்ட் பிளேயர் வரக்கூடிய விஷயம். இது பார்க்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். மேட்ச் 7வது மேட்ச்சு எஸ்ஆர்ஹெச்சுக்கும் எல்எஸ்சிக்கும் இடையில் நடக்குது. அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெவலை பொறுத்த வரைக்கும் 2 டீம்லையும் பெருசாக லெவல் சேஞ்ச் இருக்காது. சேம் லெவலோடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். இம்பேக்ட் பிளேயரையும் சேர்த்து தான் அந்த லெவல்லையே இருக்கும். இப்போது ஒரு சின்ன விஷயமாக சொன்னால், ஆடம் ஜாம்பா இங்கே இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் இருக்கார். ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷன்னா டைரெக்டாக லெவலில் வச்சுக்குவாங்க. அப்போ ஏ வர்மா இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டுக்கு, அபினவ் மனோகர் அல்லது ஏ வர்மா, இவங்கக்குள்ளே ஸ்வாப் இருக்கும் இம்பேக்ட் பிளேயரில். இப்போது இவங்க ஃபஸ்ட்டு பேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜாம்பா தான் இம்பேக்டில் இருப்பார். ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
ஓகேங்களா? ஸோ சாரி, இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஸ் இருக்குது. இப்போது ஃபாரின் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், ஹென்ரிக் கிளாசன், பேட் கமின்ஸ், ஆடம் ஜாம்பா. ஸோ இப்படி இருக்காங்க. 3 ஃபாரினர்ஸோட ஃபஸ்ட் பேட் பண்ணும்போது இறங்குறாங்க அப்படின்னா தான் ஜாம்பா உள்ள வர முடியும். ஸோ அது ஒரு கணக்கு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். பட் இப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி சரியாக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது SRHக்கு. ஸோ இப்படியே தொடருவாங்கன்னு தான் தோணுது. ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணும்போது ஜாம்பா வெளியிருப்பார். ஓகே, இப்போ நம்ம எடுத்துருக்கிற டேபிள் படி அதுதான். ஆனால் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது இந்த விஷயம் மாறும் இல்லையா? ஸோ இங்கே வந்து ஜாம்பா உள்ளே இருப்பார், லெவல்ஸ்லேயே மாறும். நம்ம ப்ரிடிக்ஷன் எடுக்கக்கூடிய டைப் மாறும். நம்ம ஜாம்பாவையும் உள்ளே வச்சு தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம் இப்போதைக்கு, கணக்கில் வச்சுக்கோங்க. LSGயை பொறுத்த வரைக்கும் இதே தான். சேம் லெவனோட வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். இதில் பெருசாக மாற்றங்கள் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான் இருக்குது. பெரிய அளவில் இங்கே லெவல்ஸில் பிளேயர்ஸும் இல்லை அப்படிங்கிறது தான் LSGக்கு பெரிய மைனஸ். ஸோ இதே லெவல் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே மணிமாறன் சித்தார்த் இருக்கார். ஸோ இவர் சித்தார்த். ஸோ அவர் இம்பேக்ட் பிளேயரில் லாஸ்ட் மேட்ச் வந்தார். இப்போ 2 பேரும் பாருங்கள், இந்த 2 பேர்த்தில் ஒருத்தர் தான் இம்பேக்ட்டு, ஒருத்தர் லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச். 2 பேருமே செகண்ட் பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால லாஸ்ட் மேட்ச்சு பவுலர்ஸ் இப்படி கொண்டு வந்திருக்காங்க. இந்த மேட்ச் மாறும் இல்லையா? ஸோ இப்போ யாருக்குள்ள ஸ்வாப் இருக்கலாம் அப்படின்னா, இந்த சைடு கொஞ்சம் டஃப் திங்க்கு. ஆயுஷ் பதோனி வந்து இம்பேக்ட் லிஸ்ட்டில் போகலாம். மணிமாறன் சித்தார்த் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது லெவல்ஸில் இருந்துட்டு ஆயுஷ் பதோனி அந்த இடத்துக்கு போகலாம். கிரவுண்டை பேஸ் பண்ணி ஏதாவது விஷயங்கள் மாற்றுறாங்க அப்படின்னா ஒரு சின்ன வாய்ப்பு. இப்போ இங்கே ஆவேஸ் கான் இருக்கார். ஸோ அப்புறம் ஷமர் ஜோசப் இருக்கார், குல்கர்னி இருக்கார். ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் தான் பார்க்குறேன் LSGயை பொறுத்த வரைக்கும். இப்போதைக்கு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷனில் சர்துல் தாகூர், பி ஆதவ். ஸோ 2 பேர் தான் இருக்காங்க மெயினாக. அதுக்கப்புறம் மிச்சில் மார்ஸ் ஓவர் போடுவார்னு லாஸ்ட் மேட்சே எதிர்பார்த்தோம். ஸோ அவர் தான் அடுத்த ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ இங்கே என்ன நடக்கலாம், நம்ம நினைக்கிறோம் சித்தார்த் லெவலில் ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷனில் இருப்பார் அப்படின்ட்டு. கிரவுண்டை பேஸ் பண்ணி இங்கே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆவேஸ் கான், ஆகாஷ் தீப், இந்த 2 அல்லது ஷமர் ஜோசப் கொண்டு வர முடியாது. இருக்கிற பாரிங் ஸ்லாட் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஆவேஸ் கானோ, ஆகாஷ் தீப்போ, குல்கர்னி, அப்புறம் சிங். ஸோ இந்த 4 பேர் ஆப்ஷன் இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் வருவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த இடத்துலையும் ஒரு சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது LSGயை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷனாக இருந்தாலும் இந்த மேட்ச் சித்தார்த் இருப்பாரா அப்படிங்கிறது கேள்வி. மேபி ஃபஸ்ட்டு பேட் பண்ணினாங்கன்னா இதே மாதிரி தொடர வாய்ப்பு இருக்கும். அதுவும் கிரவுண்டை பேஸ் பண்ணணும். ஸோ கிரவுண்டை என்ன பவுலிங்க்கு சப்போர்ட்டு பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணணும். ஆவரேஜாக இந்த ராஜீவ்காந்தி ஸ்டேடியம், இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் வந்து ஸ்பின்னுக்கும் பேஸுக்கும் ஈக்குவல் சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஆனால் ஆன் டைம் ட்ராக்கையும் பேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுலேயே நம்ம கிட்டத்தட்ட 8 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதனால தான் நம்ம பிளேயர்ஸை எக்ஸைட்டாக கொடுக்கல. ஸோ கேப்டன் ஆப்ஷன் கொடுக்குறோம், எந்தெந்த கேட்டகரிக்கு வர்றக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ பேட்டிங்கு அல்லது பவுலிங் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் ட்ராக்கை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிவிட்டு கமெண்ட்ரியில் சொல்கிற விஷயங்களை கூட எடுத்துக்கிட்டோ, ஏதாவது ஒரு விஷயம் பேட்டிங் பேஸ் கிரவுண்டாக, பவுலிங் பேஸ் கிரவுண்டாக, அதை மட்டும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இப்போ கேப்டனை நீங்கள் பேட்டிங்கில் சூஸ் பண்ணலாம். அப்போ பேட்டிங் பேஸில் நிறைய பிளேயர்ஸ் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படி புரிஞ்சுக்கிட்டு டீம் போட பாருங்கள், பெட்டரான ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு விஷயமா கேப்டன் ஆப்ஷன்ஸ், டாப் 4 பிளேயர்ஸை பேஸ் பண்ணி கேப்டன் ஆப்ஷன்ஸ் ப்ளஸ் கேட்டகரி பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹிடனான பிளேயர்ஸ். ஸோ இந்த விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயமா இந்த மேட்ச்சு எப்படி இருக்குது? ஸோ டாப் பிளேயர்ஸ் அப்படின்னா பேட்டர், ஆல்ரவுண்டர், விக்கெட் கீப்பர், அகெயின் பேட்டர். ஸோ இப்படி இருக்குது. ஸோ இந்த விஷயம் இந்த சினாரியோவுக்கு எப்படி இருக்கும் கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும்? ஸோ இது எல்லாமே ஆக்சுவலாக எங்கே கேப்டன் வருங்கிறத மட்டும் தான் சொல்லுவாங்க. எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இது கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஸோ இந்த மேட்ச் கேப்டன் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா, அகெயின் 3 இடத்துக்கு பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிக்கிங் பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆக ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சேஞ்ச் ஆனால் மட்டும், அது 2வது சொல்கிறேன். ஸோ கரண்ட்டாக இருக்கிற இடத்துக்கு அப்படின்னு சொல்லி யோசித்தோம்னா டைப்புக்கு எங்கே கேப்டன் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பேட்டிங் அல்லது அது
மாறுது அப்படின்னா பவுலிங். ஸோ இந்த 2 கேட்டகரி தான் எகைன் கேப்டன் பாசிபிலிட்டி உள்ள இடங்கள். ஓகேங்களா, பேட்டிங் அல்லது பவுலிங், இந்த 2 கேட்டகரி தான். மோஸ்ட்லி பேட்டிங்க்கு வர வாய்ப்பு இருக்கலாம். ஆவரேஜ் ஸ்கோர் இந்த கிரவுண்டில் இனிஷியல் மேட்சஸ் நல்லாவே ரன் அடிக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவோம். அதில் நம்ம லெவல்ஸ் ஒரு பார்த்தோம், அதை பார்த்துங்க. ஒரு வேளை வந்து எஸ்ஆர்ஹெச்சில் வர்மா இம்பேக்ட்டுக்கு போயிடுறாரு. சாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷனுக்கு எஸ்ஆர்ஹெச் வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வர்மா லெவல் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து பேட்டிங்கில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம்னா ட்ரேவிஸ் ஹெட் இங்கே ஒரு கேப்டன் ஆப்ஷன் தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில். ஸோ அடுத்து எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் மில்லர், மிச்சில் மார்ஸ் இவங்க கேப்டன் ஆப்ஷனில் இருப்பாங்க. பேட்டிங் கேட்டகரியில் கேப்டன் வந்துச்சுன்னா இந்த டாப் பிளேயர்ஸ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் பர்சன்டேஜ் ரீதியை யோசித்தோம் அப்படின்னா கூட இவங்க எல்லாருமே டாப் மோஸ்ட் பிளேயர் தான். ஸோ இதில் கேப்டன் வர வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த 3 பிளேயர் நான் சொன்னேன். இந்த பிக்கிங் மாறுச்சு அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இசான் கிசான் வந்து ஒரு பர்சன்டேஜ் ரீதியாக அதிகமாகிறாரு. ஸோ எப்போ நடக்கும்? ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷன்ஸில் வரும்போது அதிகமானால் விக்கெட் கீப்பிங்க்கும் ஒரு கேப்டன் ஆப்ஷன் உண்டு, அதை புரிஞ்சுக்குங்க. அப்படி விக்கெட் கீப்பிங்கில் கேப்டன் ஆப்ஷன் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக 4 பேருமே அதுக்கு ஒர்த்தான பிளேயர்ஸ் தான். ஓகேங்களா, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீங்கள் ஆன் டைமில் தான் டீமை மேக் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைவான டீம்ஸாவோ இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைவாக வச்சுக்கோங்க. இது என்னுடைய சஜஷன். ஏன்னா விக்கெட் கீப்பிங்கில் கேப்டன் வருது அப்படின்னா 4 பேர்த்தையும் கேப்டன் ஆப்ஷனில் எடுக்கிறது இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் மோர் டிஃபிகல்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இதே போல் அமைப்பில் தான் இருக்குது. 4th மிச்சில் மார்ஸ் தான் பிக்கிங்கில் அதிகமாக இருக்காருன்னா இது இப்படியே யூஸ் பண்ணிங்க. இந்த 3 பேர்த்துக்கும் ஒரு கேப்டன் வாய்ப்பு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். அபினவ் மனோகர் லிட்டிலி சான்ஸ், பட் பேட்டிங் ஆர்டர் ரொம்ப ரோயர் அப்படிங்கிறதுனால அவர் நம்ம எடுக்கலை. பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா அபினவ் மனோகர் 4வது பிளேயரை கேப்டன் ஆப்ஷனாக இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஸோ இங்கே தான் நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்களை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா முகமது ஷமி ஒரு கேப்டன் ஆப்ஷன் பிளேயர் தான். ஸோ இது வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஃபேவராக மேட்ச் போகுது அப்படிங்கிற இடத்துல மட்டும் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு பிக்கு யார் அப்படின்னா சிங் ஒரு கேப்டன் ஆப்ஷன் பிளேயர் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் கொடுத்துட்டோம். பவுலிங்கில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும்? கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா ரவி பிஷ்னாய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கிரவுண்டை பேஸ் பண்ணிக்கங்க. மேபி ஸ்பின்னுக்கு சப்போர்ட் இருக்குன்னா நீங்கள் ரவி பிஷ்னாய் ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்தது ரொம்ப டிஃபிகல்ட்டான இந்த பிளேயர்ஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அடுத்து வரக்கூடியது பி யாதவ், டி சிங். ஸோ மேபி பி யாதவ், டி சிங் அந்த பிளேயர்ஸையும் கேப்டன் ஆப்ஷனில் எடுக்கலாம். ரொம்ப ரேர். ஸோ அதனால தான் இந்த மேட்சும் பேட்டிங்லேயே கேப்டன் வர்ற மாதிரியான வாய்ப்பு இருக்கலாம். பேட்டிங் விக்கெட் கீப்பிங் ஸோ இங்கே வர வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ட்ராக்கை பேஸ் பண்ணிவிட்டு இந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயரை கேப்டன். அதுலேயும் பெஸ்ட் சாய்ஸ் நல்ல பேட்டிங் ட்ராக்னால் நீங்கள் ட்ரேவிஸ் ஹெட், மிச்சில் மார்ஸ். ஸோ டாப் மோஸ்ட் பிளேயர் தான், அதிகமாக பிக் பண்ணியிருக்கக்கூடிய பிளேயர் தான். பட் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸ் இதை நோட் பண்ணிங்க. இது கேப்டன் ஆப்ஷன்ஸில் பேட்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த 3 டாப் பிளேயர் கேப்டன் ஆப்ஷனில் இருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி இந்த பிக்கிங்கில் ஏதாவது மாறுபாடு ஏற்படுது, லெவல்ஸில் ஒரு 2-3 சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் விக்கெட் கீப்பிங்கையும் கேப்டன் ஆப்ஷனில் எடுக்கணும். ஸோ இது இங்கே அதில் 4 பேர் இருக்காங்க. இந்த லெவல் தொடரும் போது யாரெல்லாம் கேப்டன் ஆப்ஷன், இப்போ ஒரு சின்ன விஷயம் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஜாம்பா 7.5 ஓகே. ஸோ அப்போது யாருக்கு இருக்குன்னா திரும்ப இசான் கிசானுக்கு இருக்கும் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும். அதே போல் இங்கே மணிமாறன், சித்தார்த் அல்லது ஆவேஸ் கான் யாராவது உள்ளே வந்துச்சுன்னா எப்படி ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் இது பார்க்குறது யார் உள்ளே வருவா அப்படிங்கிறத பொறுத்து நான் பார்த்துட்ருக்கேன். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஒருவேளை ஆவேஸ் கான் லெவலில் வர்றாரு ஃபஸ்ட் பவுலிங் ஆப்ஷனில் அப்படின்னா இந்த மேட்ச்சு ரிசர்வ் பண்ணிட்டுக்கு ஒரு கேப்டன் சாய்ஸ் இருக்குது. பட் ஆவேஸ் கான் வரலை, இப்படியே தான் இருக்குது, லெவல் பெருசாக மாறலை அப்படின்னுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆவேஸ் கானை தவிர்த்து ஆகாஷ் தீப் உள்ளே வந்தாலும் பண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஆவேஸ் கான் அல்லது ஆகாஷ் தீப் லெவலில் உள்ளே வந்தாங்க அப்படின்னா
ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு கேப்டன் சாய்ஸ் இருக்குது. ஸோ அதை தவிர்த்து வேறு இருக்கிற ஏசிங் உள்ளே வந்தால் அப்போவும் ரிஷப் பண்ட்டுக்கு கேப்டன் சாய்ஸ் இருக்குது. ரிஷப் பண்ட் ஓகே. ஸோ அப்படி கணக்கு பார்த்தோம்னா இங்கே இசான் கிசானையும் தாண்டி கிளாசன் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதுதான் இந்த இடம் குழப்பம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எக்ஸைட்டாக சொல்லணுன்னா ஏசிங் உள்ளே வந்தால் எல்எஸ்ஜியில் ஏசிங் உள்ளே வரும்போது ரிஷப் பண்ட்டும் கிளாசனும் கேப்டன் சாய்ஸில் போயிடுவாங்க. பூரா இசான் கிசான் கேப்டன் சாய்ஸில் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு டீமில் மட்டும் ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அப்போ இசான் கிசான் ரிஷப் பண்ட் ஸோ இப்படி கேப்டன் வாய்ப்பு மாறும். ஸோ இதனால தான் ஆன் டைமில் இருக்கக்கூடிய லெவலும் கேப்டனை உறுதி பண்ண ஒரு கேட்டகரியாக அமையும். ஓகே. ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். புரிஞ்சுக்குங்க என்ன சொல்ல வர்றோம் அப்படின்ட்டு. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக கேப்டன் எடுக்க வாய்ப்பு ஏற்படும். ஓகே. இப்போ பிளேயர் பேஸில் பிக்கிங்கில் யோசிக்கலாம். இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய லெவலை பேஸ் பண்ண ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இதை சாய்ஸாகவே நான் கொடுத்துட்றேன். எந்தெந்த பிளேயர்ஸை எந்தெந்த கேட்டகரியில் கன்ஃபார்மாக எடுக்கணும். கேஎன் ரெட்டி ஐடன் மாகரத்தில் ஒரு பிளேயர் அல்லது 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி உங்கள் டீமில் வைக்கப்பார். மினிமம் ஒரு பிளேயர் அப்படிங்கிறது வரும். பர்சன்டேஜ் ரீதியாக பார்த்தோம்னா ஹை பர்சன்டேஜ் பிளேயர் தான். இங்கே அபிஷேக் சர்மா, எஸ் அகமதில் ஒரு பிளேயர் கட்டாயம். ஸோ மினிமம் 2 பிளேயர் அப்படிங்கிறது ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இந்த மேட்ச்சில் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். 3 பிளேயர் இருக்கிறாங்க ஹை பர்சன்டேஜில். ஒருவேளை 3வது பிக்கும் ஆல்ரவுண்டரில் எடுக்கிறீங்கன்னா அது எஸ் அகமதாக இருக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ இந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயரை 2 பிளேயர் ஹை பிக்காக எடுத்துக்கங்க. 3வது பிளேயராக ஒரு டீமை மேக் பண்ணுறீங்க, 3 ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்னா அப்போ இந்த 3 பிளேயரையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஒரு பிளேயரை கட் பண்ணி கண்டிப்பாக சபாஸ் அகமதை உள்ளே வைக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வேணால் நம்ம இதை கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து இங்கே எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் இதே தான் லெவல். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துல யோசித்தோம் அப்படின்னா ஆடம் ஜாம்பா உள்ளே வரலை அப்படிங்கிற மாதிரி இடத்துல நீங்கள் அந்த இடத்துல எஸ் சிங் ஸோ அந்த பிளேயர்ஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் உங்கள் டீமில். இது எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஃபேவரான ஒரு டீமாக இருக்கிற பட்சத்தில் அப்படி எடுத்துக்கங்க. அடுத்து எஸ்ஆர்ஹெச் டீம் வின் பண்ணுது அப்படின்னா சமி மஸ்ட்டாக கொஞ்சம் எடுக்கிற மாதிரி வரும். சமி, ஹர்ஷர் பட்டேல் அப்படிங்கிற மாதிரி கூட போகலாம். எஸ்ஆர்ஹெச் டாமினேட் பண்ணுறாங்க அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா லாஸ் ஆகிற பட்சத்தில் பேட் கமின்ஸ் உள்ளே வர்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கும். லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணாங்க, பேட் கமின்ஸ் உள்ளே வரலை. ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ லாஸ் ஆகும்போது பேட் கமின்ஸை பிக் பண்ணுற மாதிரி வரும். அதே மாதிரி எல்எஸ்ஜி வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல ரவி பிஸ்னாய் கட்டாயமாக பிக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த விஷயத்தை யோசிச்சுங்க. எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுதுன்னா ஹர்ஷர் பட்டேல், சமியில் ஒருத்தர் ஸ்ட்ராங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்எஸ்ஜி வின் பண்ணுதுன்னா ரவி பிஸ்னாய் ஸ்ட்ராங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரவி பிஸ்னாய்க்கு கூட இன்னொரு பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது பி யாதவ் அல்லது டி சிங். ஸோ அந்த லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ். சரிங்களா? இதெல்லாமே இப்போ சொன்னது தான். பவுலிங் பேஸ் மேட்ச் ட்ராக் கொஞ்சம் இருக்குன்னா இவங்க எல்லாமே பிக் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் இவ்வளோ பிளேயர் சொன்ன இடத்துல பிஸ்னாயோடவே ட்ரீம் டீம் வந்துடலாம். ஸோ ஏன்னா பேட்டிங் பேஸில் தான் மேட்ச் நிறையா போகுது இல்லையா? ஸோ அப்படி யோசிச்சிங்கன்னா ஸோ அப்படி தான் ட்ராக்கும் இருக்குதுன்னா பிஸ்னாயோடய நிறுத்திக்கலாம். இந்த லோ பிக் பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வேண்டியதில்லை. அதுக்கு பொதுவாக பேட்டிங் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே. இது மட்டும் இந்த ஐபிஎல் இம்பேக்ட்டு ஸோ இருக்கக்கூடிய ட்ராக்கு இதை பேஸ் பண்ணி எடுத்துக்கங்க. ஓகே. 2 கேட்டகரியை பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த டீமுக்கும் பார்த்துட்டோம். இப்போ பேட்டிங் கேட்டகரியில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மேட்ச் மேபி எல்எஸ்ஜி வின் பண்ணுது அப்படின்னா மில்லர் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சுமே ப்ளே பண்ணியிருந்தார். இந்த மேட்ச்சும் அதே மாதிரியான ஒரு அமைப்பு தான். ஸோ இது கூட ஆயுஷ் பட்டோனிக்கும் ஒரு ட்ரை பண்ணலாம். பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஆயுஷ் பட்டோனி, அபினவ் மனோகர், ஏ வர்மா ஸோ லெவலில் இருக்கிறாரான்னு பாருங்கள். ஏ வர்மா இம்பேக்டில் போகிறாரா, லெவலில் இருக்காரா அப்படிங்கிற கேள்வி மட்டும் வரும். ஸோ ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு இருக்குது பேட்டிங் கேட்டகரியில். இந்த 3 பிளேயரில் மேட்ச் பேட்டிங் பேஸில் மூவ் ஆனாலும் சரி, பவுலிங் பேஸில் மூவ் ஆனாலும் சரி. ஸோ இந்த இடத்துல ஒரு பிளேயரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மிச்சில் மார்ஷ், டேவிட் மில்லர் இடையில் 2 பேரும் ட்ரீம் டீம் லாஸ்ட் மேட்ச் என்ட்ராயிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அமைப்பு இந்த மேட்சும் இருக்குதா அப்படின்னா கொஞ்சம் டஃப் திங்க்கு. ஏதாவது ஒரு பிளேயர் கொஞ்சம் மிஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா?
ஸோ அப்படி 2 பேருமே டாமினேட் பண்ணுறாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எல்எஸ்ஜி வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான டீமாக போடுற இடத்துல மட்டும் பிக் பண்ணிக்கங்க. ஓகே, விக்கெட் கீப்பிங் கேட்டகரி நம்ம சொன்ன மாதிரி தான், இந்த பிக் பேஸில் தான் விக்கெட் கீப்பிங் செலெக்ஷனே பண்ண முடியும். ஓகேங்களா. ரிஷப் பண்ட் லாஸ்ட் மேட்ச் ஃபெயிலியர், இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் தான். நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஹை வேல்யூவில் பர்ச்சேஸ் பண்ண பிளேயர்ஸ் ஃபெயில் ஆனாங்க. பட் அடுத்த மேட்ச் அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அமைப்பில் இவர் தான் ஹை பர்ச்சேஸில் வாங்கின பிளேயர். ஸோ மேபி இந்த மேட்ச் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ அவர் ஒருத்தரை நீங்கள் கூட டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணுறதும் பெஸ்ட்டு சாய்ஸ் தான். ஸோ உங்களுடைய சாய்ஸில் ஏதாவது ஒரு பிளேயர் ட்ராப் பண்ணுங்கள். அப்போ கிளாசன், பூரான், இசான் கிசானில் ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணுற மாதிரி வரலாம் இந்த மேட்ச்சு. இது என்னுடைய சஜஷன். உங்கள் சாய்ஸில் 3 விக்கெட் கீப்பர் அப்படின்னு போகிறதும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெட்டர் தான். எப்போன்னா பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது. ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே எடுக்கும்போது தான் நான் பவுலிங்கில் ட்ராப்பில் நான் சொல்லியிருப்பேன். மேட்ச் இல்லை, ட்ராக் வந்து பேட்டிங் சப்போர்ட் பண்ணாதுன்னா நீங்கள் விக்கெட் கீப்பிங்கில் 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி கூட போகலாம். ஓகேங்களா. புரிஞ்சிருக்கும், தெளிவாக தான் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுடைய ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். அதுபடி நமக்கு சின்னதாக உங்களுக்கு அதை எப்படி கன்வே பண்ணுறது அப்படிங்கிறத நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ பழைய மெத்தேடு அதிலிருந்து தான் அதுக்குள்ளே இருந்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மெத்தேடை புதுசாக மாற்றி இப்போ கொண்டு வந்திருக்கோம். இது புரிதலுக்கு வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பட் அதை விட பெட்டர் ரிசல்ட் கிடைக்கக்கூடிய இடம். அப்போல்லாம் நம்ம கேப்டன் சாய்ஸை எதுவும் சரியாக கண்டுபிடிக்க முடியாது. பட் இப்போ பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 10 மேட்ச்சுக்கு 7 மேட்ச் வரைக்கும் கேப்டன் இவங்க தான். ஸோ ஒரு 4 பேர் 3 பேர் இதுகளுக்குள்ளே தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ அதனால தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். நீங்களும் கூடவே பயணிக்கும் போது கண்டிப்பாக புரியும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.